இப்ப உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் அது வழி இல்லை. சரி, நீங்க வீரமன் கேட்கிறாரு, நீங்க தனியா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தனியா வரலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். கிளம்பும்போது பாத்தீங்கன்னா ஒரே போன், நானும் வருவேன், உங்களை பார்க்கணும் ஒரே ஆரம். நீங்க யாருன்னு கேட்கலாம். கரெக்ட், சிம்ரன். சிம்ரனும் கூட வந்திருக்காங்க. சரி, சிம்ரன் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிம்ரன் மட்டும்தான் வரணுமா, நானும் வருவேன்னு இன்னும் இருப்பாங்க. அதே யாரு? கௌதமி. வந்து தேவையில்லாத 2 பேரை வெளில தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனரையும் கமிஷனரையும் வெளில தூக்கி போட்டு இவங்க 2 பேரையும் போட்டு. சரி, இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா? உண்மையை சொல்ல போனா அவங்களை அரெஸ்ட் பண்ணவே வரல. நான் மருதராயன் படத்துக்கு லொகேஷன் பார்க்க வந்தேன். நான் வீரப்பன் கேட்கிறாரு, இன்னும் நீங்க அந்த படத்தை எடுத்து முடிக்கவே இல்லையா? வந்து வீரப்பன் நீங்க இருந்தாங்க. வீரப்பனா வந்து வெண்ணிலாவை மூர்த்தி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? என் ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். எம்சிசில சேர்ந்த 8ஆம் கிளாஸ் பையன் வந்து அன்புச்செல்வன் IPS வரையும் என்ன தேடிட்டு இருக்காங்களா? நீ வந்து என்ன முடிக்கலான்னு பாக்குற. என் வரலாறு தெரியாம உனக்கு. எங்க அப்பா யாரு தெரியுமா? சத்தியமங்கலம் சத்யநாராயணன் பேரு. சத்தியமங்கலத்துல சாஃப்ட் விற்கிறவங்க வந்து சாஃப்ட்வேர் விற்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க அப்பாவோட வரலாறு இன்னொன்று சொல்ல பார்த்தல, எரிவாயு சாராயத்தை 8 கிளாஸ் முடிச்சுட்டு ஏப்ப ஒரு பொட்டுக்கடலை தின்னு பொட்டுன்னு போயிட்டாரு. சரி, இப்போ வந்து இப்போ வரப்போறீங்கன்னா இங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நான் இப்ப மனம்லாம் வெட்டதே இல்லை. நானும் சேத்துக்குடி வீரப்பனமா சேர்ந்து நம்ம ஏரியாவில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு இன்பவுண்ட் கால் சென்டர், அவுட்பவுண்ட் கால் சென்டர் கூட வச்சிருக்கிறோம். இன்பவுண்ட் கால் சென்டர்ல பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள எப்படி வருதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறோம். 3 எங்களுக்கு ஆரம்பிச்சது. போன் பண்ணி கேட்டாங்க எப்படி வருதுன்னு சொல்லிடுவோம். அவுட்பவுண்ட் கால் சென்டர் பாத்தீங்கன்னா எப்படி வெளில போகுதுன்னு தெரியாத போகுது. சரி, இப்படியே கால் சென்டர்லயே காலத்தை ஓட்டிடலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து வெளிநாடு பேசிருக்கிறேன். அப்புறம் திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டக்கூடாது, அப்புறம் அடிக்கக்கூடாது. நானும் வரல, இவன் தான் அனுப்பிச்சு வச்சாங்க. உங்களை பிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தைரியம்? நான் வந்து உங்களை பார்த்து ஹலோ சொல்லி போலான்னு வந்தேன். நான் சும்மா தான் வந்தேன், என்ன தப்பா சொல்றீங்க. அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ராமனும் ஒண்ணு. ஏன்னா அவரும் காட்டுல தான் இருந்தா, நீங்களும் காட்டுல தான் இருக்கிறாரு. அப்ப உங்களை பிடிக்கிறதுனா அவரையும் பிடிச்சிருக்கணும். பிடிக்கலவா? அதனால நான் அவங்களை பிடிக்க மாட்டேன். இது வந்து என்ன பேசுறாங்க. அடுத்து வந்து கார்த்திக் வராரு. வீரப்பன், நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பயங்கர வீரமா பேசுறாரு. அரெஸ்ட் பண்ண சுட்டு அப்படின்னு லைட்டா சீரியஸா பேசுறதுக்கு, நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, சும்மா சும்மா வாக்கிங் வந்தேன். ரொம்ப பெரிய வாக்கிங் மாட்டேன் போல இருக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நான். அப்புறம் நீங்க இந்த சந்தன மரம் வெட்டலாம், லைட்டா கால ஊதுது. நீங்க வெட்டணும், நீங்க வெட்டலாம், நீங்க வெட்டாம யார் வெட்டுறது? அப்புறம் வந்து இந்த நீங்க ஒரு போர் அடிக்காம இருக்கு இந்த VCD அந்த மாதிரி நான் வேணா ஏற்பாடு பண்ணணுமா? என்ன வீரப்பன் சொல்றாரு, என்கிட்ட DVD இருக்கு சொல்றாரு. சரி, அது ஓகே. நீங்க வந்து ஒண்ணு, ஆனா இப்ப என்ன விஜயா அப்புறம் சரி, நானும் வந்து நீங்க சிட்டிலே வர வேணாம், ஒரே பொல்யூஷனா இருக்கு, டிராபிக் வேற. நீங்க எங்க இருந்து முடிஞ்சா நானும் வந்து 2 நாள் வந்து தங்கிட்டு போறேன். அதாவது கார்த்திக் இருந்தாரா இருந்தா, போலீஸ் விஜயகுமாரா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னா, அவரு எத்தனை பேர் முடிச்சிருக்கிறேன். ஒன்னெல்லாம் முடிக்க மாட்டாங்க, சத்தியமா முடிக்க மாட்டேன். ஆனா நீங்க மரம் வெட்டலாம் சரி, எதுக்கு தேவையில்லாம ராஜ்குமார் கடத்துறீங்க புரியல. நீங்க ராஜ்குமார கடத்துறதுக்கு போல சிம்ரன் ஜோதிகாவை கடத்துறீங்கன்னு வைங்க, 2 பேரும் பொழுது போகுங்க. அடுத்த வாட்டி கடத்தும் போது என்னை நானும் கடத்துறேன். ஓகே, அடுத்த வாட்டி
வந்து மும்தாஜ் ட்ரை பண்ணி மதங்களை சாங் 2 பேரும் காட்டுறாங்க டக்குறாங்க. அது இவராக இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக தான் எப்படி இருக்கும்? உண்மையில் யாருமே என்று சொல்லப்பா. ரஜினி அவன் படையப்பா. பாட்டுன்னா பியு சின்னப்பா. சச்சின்னா பேட்டப்பா. சோறு போட்டால் சொந்தப்பா, பீர் போட்டால் யாரப்பா. அது இவருக்கு தான் என்ன பேசிருப்பாங்க. அடுத்து வந்து இப்போ இன்னொரு விஷயம், ஒரு ப்ரெஸ் வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னு ஒரு நக்கலா கேட்கறாரு. என்ன திமிரா பேசுறேன்? ஓல்டு மேன் பாக்குறீங்க, பாக்குறதுதான் ஓல்டா இருப்பேன். ஒண்ணு கூட வேகமா ஓடுவீங்க. இப்படிதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபை எடுத்துக்கிட்டு ஒண்ணு என் மாமலா இன்னொன்னு தேடிட்டு இருக்கலாம். அவ்வளவு வேகமா ஓடுவேன் நானே. சரி, இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு போகணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசை வந்துச்சு? அது காரணம் என் பொண்ணு. அவளை போய் ரஷ்யாவில் போய் ரிலேல ஓட சொன்னேன். மெல்போர்ன்ல போய் பாலுக்கு பின்னாடி ஓடுறீங்க.